இந்த கோயில தீபங்களை விட பொண்ணுங்க நிறைய இருக்காங்களே. காட், யூ ஆர் ஃபண்டாஸ்டிக். ஐ அம் ரொமான்டிக். எவ்வளவு நேரண்டி அப்படியே இருப்ப? கைய கொடு. பொண்ணுங்க மேல விழுந்தா வெயிட்டா தானே இருக்கும், ஆனா இது ஸ்வீட்டா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க. உங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா வினம்பரா? நல்லா இருக்காரு. வினம்பரா நல்லாதான் இருக்கு. இந்த தீபத்தை எடுத்துட்டு போய் நந்தீஸ்வரர் சந்நிதியில வைமா. ஹலோ, தெய்வம் அங்க இருக்கு. சரிதான், ஆனா தேவதை இங்க இருக்கே. தள்ளிபடி. ஏனுங்க தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுங்களா? கொஞ்சம் எனக்கும் பிரசாதம் கொடுக்கறது. இல்லைங்க, உங்க பேர் வல்லிங்களா? இல்லீங்களா? நயன்தாரா, தமனா, இலியானா, இல்ல ஜோதி லட்சுமி? நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறீங்க, எனக்கு புரியுது. கண்டுபிடிச்சிட்டியா? உன்னை பார்த்ததும் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறேன்னா என்ன அர்த்தம்? சரி நானே சொல்லட்டுமா? உன்னை முதல்ல பார்த்தப்போ. ஹலோ, என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? இதுல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நம்பிக்கையா? நெலிஞ்ச சொம்புக்குலாம் நம்பிக்கை தர முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. பொண்ணுங்களை பார்த்தா நம்பர் கொடுத்துருவீங்களா? ஹலோ, இப்போ பொண்ணுங்க கிட்ட தான் நம்பர் கேட்க கூடாது, ஆனா பொண்ணுங்களுக்கு நம்பர் கொடுத்தா எந்த தப்பும் இல்ல. இப்ப நான் போன் பண்ணி நீ போன் எடுக்கலன்னு வையேன், நான் ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன். அதே என் நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இன்னைக்கு செய்ய மாட்டேன், நாளைக்கு செய்யலாம், நாளானைக்கு செய்யலாம். என்னங்க இதெல்லாம்? பாசிட்டிவ் திங்கிங். சரி நோட் பண்ணிக்கோ. 98412. நான் கேட்கவே இல்ல. நானும் சொல்லவே இல்ல. 80410. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இல்லாத பொண்ணுங்கிறதுனால சொல்றேன். இனிமே நீ என் கண்ணுல பற்றாத. ரெண்டாவது தடவை என் கண்ணுல பட்ட 3 முடிச்சு போட்டுட்டு வேண்டிச்செல்லாம். இந்த பேக்கும் இடுப்பும் எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துதே. வினம்பரா, ஓ வினம்பரா. ஐயோ, இவகிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னதான் பண்ணிப்பேன். தீர்காஷ்மான். என்னடா அப்படி பாக்குற? சுத்தி சேர்த்துக்கோ. ஓம் விஸ்வாசா, உனக்கு தாகம் எடுத்தா பச்சை தண்ணியை குடி. துளசி தீர்த்தத்தை வேஸ்ட் பண்ண. டேய் பசங்களா, தெய்வத்தை சாட்சியா வச்சு முதல் நாள் சாதகத்தை ஆரம்பிக்கலாமா? ஷாரிகேஷா, ஆதி தாளம் ஆனந்த பேர் ராகம். 30 வருஷமா ஒரே ராகம், ஒரே அற்புதம். ஐயோ, கேட்டுட்டீங்களா? நான் பாடினதை கேட்டுட்டீங்களா? யாருப்பா தம்பி நீ? அப்படியே பாலசுப்ரமணியம் மாதிரி அற்புதமா பாடிட்டேன். மன்னிச்சிருங்க சார், நான் எஸ்பிபி மாதிரி பாடல. எஸ்பிபி தான் என்ன மாதிரி பாடுறாங்க. என் பேரு ரிஷிகேஷ். எங்க காலேஜ்ல ஹிந்தி லெக்சரர் பா. ஹிந்தியாவது புடலங்காயாவது. மாமா, நான் இவனை ஏற்கனவே ட்ரெயின்ல பார்த்தேன். நம்மள பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? டேய் நாராயணா, இவனை பத்தி சொல்லடா. அவர் இல்லடா சாருகேஷா. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க யாரையோ பார்த்துட்டு நானும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹிந்தி எனக்கு உயிர்னா, சங்கீதம் எனக்கு மனசு. என் தாத்தா ஸ்ரீ ஸ்ரீ சங்கரமட மாணிக்க சாஸ்திரிகள் ஒரு பெரிய சங்கீத வித்வான். அவர் சாகும் போது என் கையை பிடிச்சுக்கிட்டு, டேய் ரிஷிகேஷா, வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வநாத சாஸ்திரிகள்ட்ட சங்கீதம் கத்துக்கோ, அப்பதான் நீ பிறந்த பையனை அடைவன்னு சொல்லிட்டு பரலோக பிராப்தி அடைஞ்சிட்டாரு. அந்த வித்வானை தேடிதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். மகானுபாவுடு இருக்காரா செத்து? அந்த விஸ்வநாத சாஸ்திரி எங்க மாமா தான். இவரா? என்னப்பா இது? என்னடா மாமான்னு உறவெல்லாம் சொல்ல? அப்படி கேட்ட சாருகேஷா, இவர் உனக்கு மாமா இல்லையா? நீ எனக்கு அண்ணன் இல்லையா? மாமா, உங்ககிட்ட ஒரு நாளாவது? ஒரு நாள் என்னப்பா,
உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து ஐயோ கத்துக்கோ. தாத்தா, விஸ்வநாத சாஸ்திரிகள் என்ன அவரோட சீடனா ஏத்திட்டாரு. வாங்க வேலைய ஆரம்பிப்போம். ஆ? இல்ல பாட்டு பாடலாம்னு ஓ சொன்னேன். ஓ. டேய் சாருகேஷா, நான் எஸ்பிபி மாதிரி பாடலடா, எஸ்பிபியே தான் பாடினாரு. எங்க மாமாக்கு காமன் சென்ஸும் உனக்கு மியூசிக் சென்ஸும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. டேய் கேசட் குடுறா. என்கிட்ட கொடுத்துட்டியே, இப்ப என்னடா பண்ணுவ? நோ சாருகேஷா. எஸ் ரிஷிகேஷா. சாருகேஷா நோ. ரிஷிகேஷா எஸ். சாருகேஷா. மாமா உனக்கு சங்கீதம் இல்லடி, சங்குதான். ஏண்டி விளம்பரா, நம்ம இந்தி மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் உண்மையிலே கான்சென்ட்ரேட் பண்றாரு. என்ன விஷயம்? சாச்சு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சூப்பரா இருக்காருல்ல. எப்பவோ ரெட் புல் அடிச்ச மாதிரி சூப்பர் ஸ்பீட்ல இருக்காருடி. என்னமோ எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்னும் அவர் அப்படி பார்க்கல. வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தம்பி, ப்ரொசீட், நான் பாத்துக்கிறேன். தம்பி அண்ணனுக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. ரிஷி எத்தனை தடவை நம்பர் கொடுத்தாரு, வாங்கி வச்சிருந்த பியூஸ் ஆயிருக்கும் ஆல்ரெடி. 9841280410. ஆஹா, ஞாபகம் இருக்கிறப்போ எதுக்காக எழுதி வச்சுக்கணும்? நீயும் சூப்பர் தாண்டி. யாருக்கு போன் பண்றீங்க? யாரு அவ? அவன் என்ன போக்குறியா, பொல்லாதவனா, இல்ல ரவுடியா, இல்ல கேடியா? யாரு அவ? இது எல்லாத்தையும் தனித்தனியா பாத்துருக்க, ஒன்னா பாத்துருக்க மாட்டேல்ல. வருவான் பாரு. ஸ்ட்ராங் எமோஷன் காரணம் இல்லாம நான் ஃபைட் பண்றது இல்லடா. ஆனா இவங்க போன் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. மினிமம் செக்யூரிட்டி கூட கொடுக்கலையேன்னு தப்பா நினைக்க கூடாது. சோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் நாம அடிச்சுக்கலாம். சாகுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். வாங்கடா. யாரோட அடிப்ப நீ? சங்கர்ன ஆளுங்க நாங்க, எங்களை அடிப்பியா நீ? எங்க அடி? அறா பாக்கலாம். ஏய், அறா. இன்னைக்கு ராசியே சரியில்லைங்க. ராவகாலத்துல கிளம்பிருப்பேன் போல இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனோ தெரியல. நீங்க ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாது? கரிஞ்ச பருப்பு, ஆவக்காய், நெய், மோர் குழம்பு. I love you,
உனக்காக ரிஸ்க் எடுக்கிறது என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் டவுட்டே இல்லாம கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். முடிவே பண்ணிட்டேன். உன் பதில் என்னன்னு இப்ப சொல்ல வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். ஆனா நாளை காலையிலக்குள்ள சொல்லிடணும். ஆனா லைஃப்ல இந்த மாதிரி ஐயோ, லைஃப்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு அவசரப்படக்கூடாது. டேக் யுவர் ஓன் டைம். ஆனா காலையிலக்குள்ள சொல்லிடு ப்ளீஸ். சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா நாளை காலைல கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வா. அதையே நம்ம காதலுக்கு பச்சை கொடியா எடுத்துக்கிறேன். டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கு மார்னிங் கிரீன் ட்ரெஸ் ப்ளீஸ். என்னங்க மாஸ்டர் சார்? இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கிரீன் ட்ரெஸ்ல வராதப்போ, உன் மனசுல நான் இல்லாதப்போ எல்லாமே வேஸ்ட். பாய். என்னங்க நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல. என்னது? என்ன சொன்ன? என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல. ஆனா நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ராத்திரியே கடைக்கு போய் பச்சை ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ட்ரெஸ் மட்டும் வாங்கினா போதுமா? ராத்திரியோட ராத்திரியா அதுக்கு மேட்சிங்கா துப்பட்டா கம்மல் எல்லாம் எப்படிங்க வாங்க முடியும்? லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றது? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கை பூரா பசுமையா இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு கிரீன் ட்ரெஸ் வேணுமா நான் வேணுமா? வெங்காயம் பச்சை ட்ரெஸ் அது யாருக்கு வேணும் வினய்? எனக்கு நீதான் வேணும். ஐ லவ் யூ வினய். ஆமா, இது நிஜமாவே லவ் தானே? என்னது இது? இன்ஃபாச்சுவேஷன் இல்லல்ல? இன்ஃபாச்சுவேஷனை பத்தி இந்த வயசுல நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா ஆடியன்ஸ் கத்திடுவாங்க வினய். இது சின்சியர் லவ். நான் முடிவு பண்ணிட்டேன், நீயும் முடிவு பண்ணிடு. நான் நேத்து ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? அது சரி. ஆனா நான் இன்னும் முடிவு பண்ணல. போச்சுரா சாமி. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வாங்க.